10ஆம் வகுப்பு தமிழில் பொருளடக்கம் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பாடப்பகுதியெல்லாம் 10ஆம் வகுப்பு தமிழில் இடம்பெற்று இருக்குது. ஸோ இதை நம்ம கேட்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கும் இதுக்கும் உள்ள பொருத்தங்கள் என்னென்ன பாடங்கள்லாம் இதில் வந்து முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்தா தான் நம்ம இதுலேருந்து என்னென்ன தலைப்புகள் நம்ம படிச்சிருக்கிறோம் நம்மளுக்கு தெளிவாக புரியும். இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஸோ முதல் பாடம் வந்து அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரரோடது. ஸோ இதில் வந்து அன்னை மொழியை பற்றி நம்மளுக்கு பாவலர் பெருஞ்சித்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்திருக்கும். அடுத்து சச்சிதானந்தன் அவர்களை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா தமிழ்ச்சொல் வளம் தேவநேய பாவனார். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மகாகவி பாரதியாரோட ஒரு மேற்கோள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நாடு மொழி நமதிரு கண்கள் அப்படிங்கிறது. அடுத்து அந்த தமிழ்ச்சொல் வளம் தேவநேய பாவனாரோடது. அதில் வந்து அடிவகை, கிளை, காய்ந்த அடியும் கிளையும், அப்புறம் இலைவகை, கொழுந்து, அடுத்து பூவோட நிலைகள். ஸோ அதில் வந்து இளங்குமரனார் வந்து பற்றி ஒரு தெரிந்து கொள்ளும் பகுதியில் யார் இவர் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிஞ்சு, குலை, கெட்டுப்போன காய்கனி, பழத்தோல், மணிவகை, இளம் பயிர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஒரு பாக்ஸில் வந்து தெரியுமா அப்படிங்கிறதுக்கு உலகத்தில் முதல் மாநாடு தமிழ் வந்து எங்கே நடத்துனாங்க, முதல் மாநாடுங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நூல்வெளியில் வந்து இந்த மொழி ஞாயிறு அப்படிங்கிற தேவநேய பாவனரை பற்றின குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ் மொழி அப்படிங்கிறத பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 2வது தலைப்பு வந்து இரட்டொரு மொழிகள் சந்தக்கவைமணி தமிழ் அழகனார். இதில் வந்து தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள பொருத்தம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தனிப்பாடல் திரட்டல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இரட்டொரு மொழிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த நூல் பற்றி சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. சந்தக்கவைமணி அப்படிங்கிறது யார், இவரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். அந்த தலைப்புகளில் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து உரைநடையின் அணிநலன்கள் அப்படிங்கிற விரிவானம். உரைநடையின் அணிநலன்களில் வந்து எழில் முதல்வன் அவர்கள் எழுதிய பாடப்பகுதி வந்து உரையாடல் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து முதல் தமிழ் கணினியை பற்றி தகவல் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது முக்கியமாக வந்து உணர்ச்சிகள் வந்து எவ்வாறு வந்து உவமையெல்லாம் மொழிநடையில் ஏற்படுத்தினாங்க, நான் பார்த்தசாரதி அவர்களோட உவமையை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தண்டி அவர்கள் சொன்ன உருவகத்தை பற்றி என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அறிஞர் அண்ணாவோட உரைநடை கொடுத்துருப்பாங்க. அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இணை ஒப்புனா என்ன. அடுத்து ராமசாமி அவர்கள் எழுதிய மழையும் புயலும் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு கோட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காங்க, லக்கணைனா என்ன, அடுத்து திருவிக்கா என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை வந்து தமிழின்பம் அப்படிங்கிற நூலில் என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்தது வரதராசனார் நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பில் வந்து எடுத்த ஆள் இருப்பாங்க. அடுத்து முரண்பாடு மெய்மைனா என்ன, எதிரிணை இசைவு இதெல்லாம் என்ன, அதை பற்றின குரல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அறிஞர் அண்ணா வந்து பெரியாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரதியார் வந்து இந்திய நாட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நூல்வெளியில் வந்து இந்த நூலை பற்றின வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து முன்தோன்றிய மூத்தக்குடி திண்டுக்கல் மாவட்டத்தோட சிறு மலை அப்படிங்கிறத பற்றி சிலப்பதிகாரம் காடுகான் காதையை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இலக்கண பகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா எழுத்து சொல்ல பற்றி பேசியிருப்பாங்க. எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் சார்பெழுத்து பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் 10 கொடுத்துட்டு உயிரளபடை ஒற்றளபடை 2 அளபடை மட்டும் நம்ம அளபடையில் பார்த்துருப்போம். அடுத்து உயிரளபடையில் வந்து செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை அந்த 3 அளபடையும் உதாரணத்தோடு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒற்றளபடையை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 வகை மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து தொழிற்பெயர் பற்றி தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு என்ன, எதிர்மறை தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், அடுத்தது வினையாளனையும் பெயர். ஸோ இதில் வந்து தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி அந்த பாடப்பகுதி வந்து முதல் பாடப்பகுதி முடியுது. அடுத்து 2வது வந்து உயிரின் ஓசை அப்படிங்கிற பகுதியில் வந்து கேட்கிறதா என் குரல். இந்த கேட்கிறதா என் குரல் வந்து காற்றை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து திருமூலர் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து தொல்காப்பியர் என்ன சொல்கிறாங்க, ஔவையார் என்ன வாயுதாரணையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காற்றோட பல பெயர்கள் என்ன, 4 திசைகளும் அதுக்கு பேர் என்ன, இலக்கியத்தில் வந்து காற்று எவ்வாறு வந்து இடம்பெற்று இருக்குது, அதில் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பத்மரிகர தென்றல் விடு தூது பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து
கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து புறநானூறில் என்ன சொல்லியிருக்காங்க, புறநானூறில் வந்து சங்ககால பெண்பால் புலவர் பெண்ணியங்குய்த்தியர் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து ஹிப்பாலஸ் காற்றை பற்றி ஒரு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றை பற்றின தகவல் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து ஐயூர் முடவனார் சொன்ன கருத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது மதுரை இளநாகனார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆற்றலாக எப்படி பயன்படுத்துகிறாங்க, இந்தியா வந்து 2வது இடம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மாசுபடுத்துறதுல காற்றாலை மின் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 5வது இடம் இருக்குது, மாசுபடுத்தல 2ஆம் இடம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நீர் எப்படி அடைச்சி நம்ம பயன்பாட்டுக்கு வந்துருச்சோ அதே மாதிரி காற்றும் அடைய வருங்க புட்டியில் அடைச்சி வரப்போகுது, அதனோட விலை 1000 ரூபான்னு தெரிந்து கொள்வோம் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மனிதனால் எப்படிலாம் மாசுபடுது, குளோரோஃப்ளோரோ கார்பன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்படக்கூடிய மரம் தரும் வரம் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து உலக காற்று நாள் எப்போ கொண்டாடுறோம், ஜூன் 15 அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை திருவம்பாய் பாடுறதை பற்றி தகவல் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து ஒரு மூலக்கூறு 1,00,000 வந்து சிதைக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது தேவக்கோட்டை மூர்த்தி எழுதுன பின்வருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பகுதி. 2வது காற்றேவா, அது வந்து பாரதியார் எழுதியிருக்காங்க. ஸோ பாரதியார் கவிதைகள்லேருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது. நூல்வெளி வந்து பாரதியாரை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. தெரிந்து தெளிவோம், அதாவது வசன கவிதை என்ன, புது கவிதைனா என்ன, அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பாரதியாரோட ஒரு கவிதை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கவிதை பேழை வந்து முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுதியிருக்காங்க. நல்லூர் விரிச்சி கேட்டல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க. அடுத்த பக்கத்தில் விரிச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதை பற்றின தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நூல்வெளியில் வந்து முல்லைப்பாட்டை பற்றின ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது முதல் கருப்பொருள் உரிப்பொருள் முல்லை நிலத்துக்குரியது கொடுத்துருக்காங்க. அடுத்தது விரிவானம் அப்படிங்கிறதுல வந்து புயலிலே ஒரு தோணி சிங்காரம் அவர்கள் எழுதுனது கொடுத்துருப்பாங்க, ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அதில் தெரியுமா புயலுக்கு வந்து எப்படி பேர் சூட்டுறாங்க, எந்த ஆண்டு, எங்கேருந்து நம்ம யார் எந்தெந்த நாடெலாம் இருக்குது, நம்ம இந்தியா வந்து எந்த நாட்டை தந்திருக்கு, அதை பற்றின தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து தெரிந்து தெளிவோம், இன்னொரு தெரிந்து தெளிவோம் வந்து இடம்புரி புயலும் வளம்புரி புயலும் பற்றின தகவல் கொடுத்துருக்காங்க. இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, கொரியாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றின முதல் புதினம் அப்படிங்கிறது புயலில் ஒரு தோணி. ஸோ அவரை பற்றி சிங்காரம் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. முன் தோன்றிய மூத்தகுடியில் வந்து நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலையை பற்றி, அதாவது அகநானூரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வரி பலவின் பயங்கல கொல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தொகைநிலை தொடர்கள். ஸோ இதில் வந்து சொற்றொடர்னா என்ன, தொகைநிலை தொடர்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தொகைநிலை தொடரக்கூடிய 6 வகையை வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். என்னென்னா வேற்றுமை, வினை, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை, இந்த 6ம் படிக்கிறோம். இந்த வேற்றுமை தொகையில் வந்து உருபும் பயனும் உடன்தொகை தொகை அதையும் சேர்த்து படிக்கிறோம். அடுத்தது வினைத்தொகை, பண்புத்தொகையில் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறது சேர்த்து படிக்கிறோம். அடுத்து உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை, இதை வந்து நம்ம 2வது பாடத்தில் வந்து படிக்கிறோம். அடுத்து 3ஆம் பாடம் வந்து கூட்டாஞ்சோறு. இதில் வந்து என்ன படிக்கிறோம்னா விருந்து போற்றுதும் அப்படிங்கிறாங்க. ஔவையார் வந்து தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உறவினர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரியுறாங்க. அடுத்தது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து புறநானூறில் கம்பராமாயணம், கலிங்கத்து பரணி, நற்றிணை, இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இளையங்குடி மாறநாயனாரோட ஒரு சிறு தகவலை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பொருநாடாற்றுப்படையில் வந்து தெரியுமா அப்படிங்கிற பகுதி கொடுத்துருப்பாங்க. பண்டைய தமிழர்கள் 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினாங்க, அந்த தகவலை வந்து படிக்கிறோம். அடுத்து சிறுபானாற்றுப்படையில் என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து அம்சப்பிரியா அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் குறி வாசகம் கொடுத்துருக்காங்க. அடுத்து தனிப்பாடல் கொன்றை வேந்தனில் ஔவையார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது உற்றாரோடு எப்படி இருக்கணும், விருந்தோம்பல் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வாழை இலையில் விருந்து எவ்வாறு பரிமாற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து எத்திசையும் புகழ் மணக்க அப்படிங்கிறது அமெரிக்காவோட மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வந்து எந்த மாதிரி வாழையில விருந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழேயே வந்து பாரதிதாசனுடைய ஒரு கவிதையில் இட்டதோ தாமரை போ இதழ் விரித்தல் போல அப்படிங்கிற வந்து ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து கவிதை பேழையில் காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியர் அவரோட ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்துருக்குறாங்க. இல்லொழுக்கம் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது அந்த பேஜில் அடுத்து விவேக சிந்தாமணியில் வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 8 லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நூல்வெளியில் வந்து காசிக்காண்டம்னா என்ன, அதை யார் பாடுறாங்க, எதுக்காக பாடுறாங்க, அவர் எழுதின இன்னொரு பேர் என்ன, அவர் யார், இதை பற்றின தகவல்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மலைபடுகடம் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அது இரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடிய ஒரு பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பாடல் வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஆற்றுப்படைனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது 10 பாட்டில் மலைபடுகடம் எத்தனை அடிகளை வச்சுருக்காங்க, அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஏன் அந்த பேர் வந்தது, அதை பற்றின தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது கீழேயே வந்து
கம்பங்கூழை பற்றின ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கோபல்லபுரத்து மக்கள் ராஜநாராயணன் எழுதிய ஒரு கதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயே வந்து அடுத்தது கரிசல் இலக்கியத்தை பற்றி நான் ஒரு தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பகுதியை கொடுத்துருப்பாங்க. கரிசல் இலக்கியம்னா என்ன, அது யார் வந்து முதன்மையான படைப்பாளி, அதுக்கப்புறம் யார் வந்தாங்க அப்படிங்கிறத அடுத்து வட்டார வழக்கு சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல்வெளி அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலபுரம் புதினத்தை தொடர்ந்து வந்த கோபாலபுரத்து மக்கள் அப்படி அதை பற்றின தகவல்கள், அதை பற்றின கீரா அப்படின்னு ஏன் சொல்கிறோம், இதெல்லாம் பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்தோன்றிய மூத்தக்குடி அப்படிங்கிற திருச்சி மாவட்டத்தோட உறையூரை பற்றி அகநானூரில் ஒரு வரி இருக்குது, அதை நம்ம கொடுத்துருக்காங்க. கரங்க இசை விளைவின் உரந்தை அப்படின்னு சொல்லி. அடுத்தது தொகாநிலை தொடர் இலக்கண பகுதியில் தொகாநிலை தொடர்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் கூடிய 9 வகைகளை வந்து கொடுத்துருக்காங்க உதாரணங்களோடு சேர்த்து. எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர், இந்த 9 நம்ம அங்கே தொகாநிலை தொடரில் படிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கூட்டுநிலை பெயரச்சம் அப்படிங்கிறத ஒரு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து 3வது பகுதியில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். 3வது பகுதிக்கு அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமுடைமையிலிருந்து ஒரு 3 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெய் உணர்தல், பெரியாரை துணைக்கோடல், கொடுங்கோன்மை, அடுத்தது கண்ணோட்டம், அடுத்து ஆழ்வினை உடைமை, நன்றி, இல் செல்வம், இதெல்லாம் வந்து மொத்தம் 20 குறள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 4 வந்து 4ஆம் தமிழ், அதில் வந்து செயற்கை நுண்ணறிவு பாடத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செயற்கை நுண்ணறிவுனா என்ன, அது தெரியுமா அப்படிங்கிறது எந்தெந்த கம்பெனி எந்தெந்த நிறுவனம் வந்து செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்திகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து சீனாவில் எந்த மாதிரியான செயற்கை நுண்ணறிவு பயன்பட்டுருக்கு, மின்னணு புரட்சி எப்படி இருக்குது, அது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிற மெய்நிகர் உதவியாளர்னா யார், வாடிக்கையாளர் சேவையில் வங்கியில் வந்து எப்படி செயற்கை நுண்ணறிவு பயன்படுது, அடுத்து எதிர்காலம் எப்படி இருக்கும், அடுத்து ஜப்பானோட ஒரு வங்கியில் வந்து இயந்திர மனித பெப்பர் அப்படிங்கிறத பற்றி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அதை பற்றிய தகவல் இருக்குது. அடுத்து செயற்கை நுண்ணறிவு பொதுவான கூறு என்ன, அதோட கல்வி அறிவு என்ன, ஸோ இதில் முன்னேற்றமா தாழ்வா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எத்திசையும் புகழ் மணக்க அப்படிங்கிற தலைப்பில் வந்து சீன நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் எழுதுனது ஒரு 4 வரி பாடல் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 வரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா நூல்வெளியில் 4000 திவ்ய பிரபந்த பெருமாள் திருமொழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குலசேகர ஆழ்வாரை பற்றி சொல்லியிருக்காங்க, அவரோட எந்த நூற்றாண்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவிதை பேழையில் வந்து பரிபாடல் கீரந்தையார் எழுதுன ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயே அடுத்த பாடம் பார்த்தோம்னாக்க இல் நுழை கதிர் அப்படிங்கிறதுல மாணிக்கவாசகர் திருஅண்ட பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பரிபாடலுடைய நூல்வெளியில் வந்து இது எந்த மாதிரி பரிபாடல்னால் என்ன, அது எத்தனை பாடல் இருக்குது, எத்தனை கிடச்சிருக்கு, இதை பற்றின தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணை தாண்டிய நம்பிக்கை, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் அதை பற்றின தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி தான் இதனுடைய தகவல், அவருடைய குறிப்புகள் என்ன இருக்குது, அவருடைய எந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ தெரிந்து தெளிவோம்னு இருக்குது. அவருடைய பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளை பற்றிய கருத்துக்கள் படிக்கிறோம். அடுத்து கருந்துளைனா என்ன அப்படிங்கிறத பற்றின கருத்துக்கள் வந்து நம்ம படிக்கிறோம். அடுத்தது அவரை பற்றின பெருமைகள்லாம் என்ன கொடுத்துருக்காங்க. அவர் ஹாக்கிங் பிறந்த நாளில் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் வந்து மறைஞ்சதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அடுத்து அவரோட நூல்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது முன்தோன்றி மூத்தக்குடியில் வந்து கரூர் மாவட்டத்தோட கருவூர் அப்படிங்கிற, அதாவது கரூர் அதை பற்றின அகநானூரில் இடம்பெற்றக்கூடிய ஒரு 2 லைன் கடும்பகட்டி யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இலக்கணம் பொது, அதில் வந்து இருதிணை ஐம்பால் மூவிடம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இருதிணை உயர்திணை அக்ரிணை, அதில் ஐம்பால் வந்து நம்மளுக்கு தெரியும் 5 பால்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது உயர்திணை பால் வகுப்புகள், அடுத்து அக்ரிணை பால் வகுப்புகள், அடுத்து மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை. இதில் தன்மை அப்படிங்கிறது பெயர் வினை ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. முன்னிலையும் பெயர் வினை, படற்கையிலையும் பெயர் வினை, எந்தெந்த வார்த்தைகள்லாம் தன்மைக்கு வருது, முன்னிலை வருது, படற்கை வருது, பெயருக்கும் வினைக்கும் சேர்த்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வலு வளா வலு அமைதி, வளா நிலைனா என்ன, வலு நிலைனா என்ன, வலு அமைதினா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல்லாகவே நம்ம படிக்கிறோம். அதில் வந்து இலக்கண பிழையின்றி பேசணும் அப்படின்னா வளாநிலை, பிழையோடு பேசணும் வலுநிலை, பிழை இருந்தாலும் இலக்கண முறைப்படி பிழை தான் அப்படின்னு சொன்னாலும் இலக்கண ஆசிரியர்கள் பிழை இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டாங்கன்னா அது வலுவமைதி. ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 7 பிரிவு வந்து வலா நிலைக்கு வந்து உதாரணத்தோடு கொடுத்துருக்காங்க. வலுவமைதியில் வந்து திணை, பால், இடம், காலம், மரபு அப்படிங்கிற 5 பகுதியில் வந்து வலுவமைதியை பற்றி தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் பகுதி. அடுத்து 5ஆம் பகுதி வந்து மணற்கேணி, அதில் வந்து மொழிபெயர்ப்பு கல்வியை வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன் பயன்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மணவை முஸ்தபா என்ன சொல்கிறாங்க, மூக்கு ஜெகநாதர் என்ன சொல்கிறாங்க, அடுத்து மொழிபெயர்ப்பு தொல்காப்பியர் என்ன மரபியல் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து சின்னமனூர் செப்பேடு பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தது சிவக
சிந்தாமணி, கம்பராமாயணம் இதெல்லாம் மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படிங்கிறத பற்றின தகவல் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து மொழிபெயர்ப்பு தேவை, அந்த மொழிபெயர்ப்பு கல்வினா என்ன, இலக்கிய இறக்குமதியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாரதியோட மொழிபெயர்ப்பு என்னென்ன வார்த்தைகள், ஒரு 4 வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து ரவீந்திரநாத் தாகூர் இவங்கலாம் வந்து ஷேக்ஸ்பியரை பற்றின தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மொழிபெயர்ப்பு வந்து என்ன ஒரு தெரிந்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் மொழிபெயர்ப்புனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹிஜ்ராபாத் சிறையில் ராகுல் சங்கராத்தியன் 1942 ஹிஜ்ராபாத் சிறையிலேருந்து வாழ்க்கையிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற இந்தி நூல் இருக்கும். அது தமிழ் வழியில் யாரெல்லாம் மொழிபெயர்த்துருக்காங்க அங்கே தகவல் கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்போட செம்மை எந்த மாதிரி நம்ம மொழிபெயர்க்கணும், அடுத்து பல்துறை வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது, மொழிபெயர்ப்போட பயன் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து மொழி வளர்ச்சிக்கு எப்படி மொழிபெயர்ப்பு பயன்படும், எதை மொழிபெயர்க்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து குலோத்துங்கன் அவர்கள் சொன்ன அந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பாரதியார் சொன்ன 2 கோட்கள் 2 முக்கியமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து எத்திசையும் புகழ் மணக்க பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஏடும் கையெழுத்து பிரதிகளை பற்றின தகவல் தனிநாயகம் அடிகள் குறிப்பிட்டதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நீதி வெண்பா காப்பா செய்குத்தம்பி பாவலர் எழுதிய ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க 4 வரி. அதில் சதாவதானம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு காப்பா செய்குத்தம்பி எப்படி சதாவதனி ஆனார் அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவிளையாடற் புராணம் அதை வந்து பரஞ்சோதி முனிவர் எழுதினது. இதில் வந்து திருஆலவாய் காண்டத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த பாடலம் வந்து பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. இதில் வந்து 9 பாடப்பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நூல்வெளி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவிளையாடற் புராண கதைகள் வந்து சிலப்பதிகாரம் முதற்பட்டு இருந்தால் கூட பரஞ்சோதி முனிவர் இதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் யார், சைவமா வைணவமா, இவர் இயற்றிய வேறு நூல்கள்லாம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொல்லேல் ஒருவனுக்கு கவரை வீசிய வில்லேல் ஒருவன் பாடம் சில குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து புதிய நம்பிக்கை கமலாலயன் அவர்கள் எழுதின ஒரு சிறு கதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நூல்வெளியில் வந்து உனக்கு படிக்க தெரியுமா அப்படிங்கிற கூற்றால் எப்படி வந்து ஒரு பொண்ணு ஜெயிச்சாங்க வாழ்க்கையிலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தூத்துக்குடி முன்கோன்றி மூத்தக்குடியில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தோட கொற்கை, அதில் வந்து கொற்கை 500 என்ன வரி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து வினா விடை பொருள்கோள், வினா வந்து 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவினா, அரியா வினா, ஐய வினா, குடல் வினா, கொடை வினா, ஏவல் வினா, இந்த 6 வினாவை பற்றின உதாரணத்தோடு கொடுத்துருக்காங்க. காரணம் ஏன் அந்த வினா அவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னூலில் வந்து அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விடை வந்து 8 வகை விடை வந்து இருக்குது. அந்த 8 வகை வகையில் எது வெளிப்படை விடை, எது குறிப்பு விடை அப்படின்னு சொல்லி அதோட கருத்து விளக்கமும் அதோட உதாரணமும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பொருள்கோள்னா என்ன, அது 8 வகை பொருள்கோள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆற்று நீர், மொழிமாற்று, நிரல் நிறை, விற்பூட்டு, தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு, அடிமறி மாற்று அப்படிங்கிற 8 பொருள்கோளை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாடப்பகுதியில் வந்து ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், அடுத்து கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள் வந்து சொல்லரும் புல் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கறி இருந்து ஈன்று மேலால் செல்வம் போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மத இறைஞ்சி காய்த்தவை சீவக சிந்தாமணி ஒரு பாடலில் வந்து இதை உதாரணமாக எடுத்து விளக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி நன்னூலில் வந்து இதோட விளக்கம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றைய நோக்காத அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் அக்தி ஆற்று புனிலைன்னு சொல்லியிருக்காங்க. நிரல் நிறை பொருள்கோளில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று முறை நிரல் நிறை பொருள்கோள், அடுத்தது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். முறை நிரல் நிறை பொருள்கோள் வந்து அன்பும் மரணம் உடைத்த இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர் நிறை நிலையில் வந்து விலங்கோடு மக்கள் அணையர் இறங்கு நூல் கற்றாருடையன எவர் அப்படிங்கிற பகுதியை கொடுத்துருக்காங்க. நன்னூலில் வந்து எவ்வாறு எதிர் நிலை பொருள்கோள் குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆழத்து மேல குவளை குளத்தில் வாழி நெடிய குரங்கு அப்படிங்கிறத மயிலநாதர் உரையில் வந்து எடுத்து உதாரணத்தை விளக்கியிருக்காங்க. அடுத்து நன்னூலில் வந்து யாப்படி பலனின் கோப்புடை மொழிகளை ஏற்புலை இசைப்பது கொண்டு கூட்டே அப்படின்னு சொல்லி அந்த தொடரை வந்து விளக்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது 6வது பகுதி வந்து நிலாமுற்றம். அதில் வந்து நிகழ்கலை, இதில் வந்து என்னென்ன நிகழ்கலைனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கரகாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், சேர்வையாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், தப்பாட்டம், இதில் வந்து புலியாட்டம், அடுத்து தெருக்கூத்து, இதை அடுத்து தோற்பாவை கூத்து, இதை 10 வகையில் நம்ம எல்லாத்தையும் விளக்கியிருக்காங்க. அடுத்தது கலைஞாயிறு நான் முத்துசாமி அவர்களை பற்றின ஒரு முக்கியமான கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து எத்திசையும் புகழ் மணக்க வந்து மலேசியா நகரில் கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய ராஜராஜன் தெரு 5ஆம் உலக தமிழ்நாட்டு மாநாட்டு மலரில் இருக்கக்கூடிய ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி அவரோட ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கவிஞர் உமா மகேஸ்வரி யார், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க என்னென்ன நூல்கான படிச்சிருக்காங்க, எந்தெந்த தடங்களில் படைப்பாற்றல் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபர் எழுதின ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. ஆடுக செங்கீரை பருவத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க பாடலின் 8ல். அடுத்தது செங்கீரை பருவம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அடுத்து அணிகலன்கள் வந்து காலில், இடையில், நெற்றியில், காதில், தலையில் என்னென்ன அணிகலன்கள் சூட்டினா அதுக்கு என்ன பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல்வெளி வந்து குமரகுருபவர் யார், அவரோட அவர் சிற்றிலக்கியங்களில் என்ன இருக்குது, எத்தனை வகை இருக்குது, இதெல்லாம் ஆண்பார் பெண்பால் பிள்ளை தமிழை பற்றினா கொடுத்துருக்காங்க. அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 10 பருவங்களை கொடுத்துருக்காங்க. 10 பருவங்கள் எது பொதுவான பருவம், ஆண்பாளுக்கு எது, பெண்பாருக்கு எது அப்படிங்கிற தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பராமாயணம், கம்பர், இதில் வந்து பாலக்காண்டம் ஆற்றுப்படலம், பாலக்காண்டம் நாட்டுப்படலம், பாலக்காண்டம் இன்னொரு நாட்டுப்படலம், அடுத்தது கங்கை படலம், அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலம், கங்கை கான் படலம், அடுத்தது யுத்த காண்டத்தில் கும்பகர்ணம் வதைப்படலம் பற்றின பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல்வெளியில் பார்த்தோம்னா கம்பராமாயணத்தை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, கம்பரை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாய்ச்சல் வந்து சா கந்தசாமி அப்படிங்கிற ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற பாய்ச்சல் அப்படி சிறுகதையை பற்றி அவரை பற்றின தகவல்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. சா கந்தசாமி அவர்கள் யார், என்ன புதினத்துக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்து ராமநாத மாவட்டம் தொண்டி அப்படிங்கிற ஊரை பற்றின சிலப்பதிகாரம் ஊர்கான் காதையில் இருக்கக்கூடிய தோன்றி மூத்தக்குடி அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. அடுத்து அகப்பொருள் இலக்கணம் குறிஞ்சி, அது ஐவகை நிலம், முதல் பொருள் கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. திணையும் பொழுதும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 5 வகை நிலங்களுக்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில், இதை பற்றின தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதுதான் வந்து அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து அமைச்சு, பொருள் செயல் வகை, கூடா நட்பு, குடி செயல் வகை, அடுத்து நல்குரவு, இரவு, கயமை, இதை பற்றின 20 திருக்குறள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இயல் 6ஓட முடிஞ்சது. இயல் 7ல் வந்து பார்த்தோம்னா விதை நெல், அதில் சிற்றகள் ஒளி அப்படிங்கிறது மாப்போ சிவஞானம் அவர்களுடைய வரலாறு கொடுத்துருக்காங்க. வறுமையால் எப்படி கல்வி இழந்தார், செவிச்செல்வம் எப்படி பெற்றார், புத்தக பித்தன் ஏன் சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியை பற்றி 6 மாதம் கடுங்காவல் எப்படி இருந்தது, தமிழகம் பற்றிய கனவு எந்த மாதிரி இருந்தது, அடுத்து சென்னை எப்படி மீட்டாங்க, திருக்கலை போராட்டம், இதை இப்போ மார்ஷல் நேசமணி அப்படிங்கிறவங்க நேசமணி பற்றி அவர்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவரை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிலப்பதிகாரம் வந்து சிலம்புச்செல்வம் மாப்போசி வந்து சிலப்பதிகார காப்பியத்தை ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கொடுத்துருக்காங்க. நூல்வெளியில் வந்து மாப்போ சிவஞானம் பற்றின எந்தெந்த நூல் எழுதியிருக்காங்க, எந்தெந்த வருடங்களில் வந்து என்ன மாதிரி பதவி வகிச்சிருக்காருங்கிறத தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏர் புதிதா அப்படிங்கிறது கு ராஜகோபாலன், பொன்னேர் பூட்டுதல் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவரோட படைப்புகள் என்ன, எங்கே பிறந்தார், எந்த ஆண்டு பிறந்தார், அவர் எந்தெந்த தளத்தில் பன்முகம் எப்படிலாம் என்னெல்லாம் பன்முகம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இதில் ஆசிரியர் புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெய்கீர்த்தி, 2ஆம் ராசராச சோழனுடைய மெய்கீர்த்தி வந்து பாடமாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எத்தனை மெய்கீர்த்தி இருக்குது, எத்தனை அடி இருக்குது, இப்போது இந்த நமக்கு பாடப்பகுதியும் தமிழ் இணைய கல்விக் கழகத்திலேருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதின ஒரு பாடலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து எந்திர விழா ஊரெடுத்த காதை தான் பாடலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி அப்படின்ட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து உரைப்பாட்டு மடை, உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நூல்வெளியில் வந்து சிலப்பதிகார பற்றின குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீத்தலை சாத்தனார் எப்படி வந்து இளங்கோவடிகள் இதை எழுதினார் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மங்கையராக பிறப்பதற்கே அதில் வந்து பார்த்தோன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாலசரஸ்வதி அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து ராஜாங் கிருஷ்ணனை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கிருஷ்ணாமால் ஜெகநாதன், அடுத்து சின்னப்பிள்ளை, இவங்களை பற்றின தகவல்கள் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இலக்கணம் பார்த்தோம்னா புறப்பொருள் இலக்கணம், அதில் வந்து வெச்சி, கரந்தை, வஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படிங்கிற திணைகளை வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அந்த பூக்களோட படங்களோடைய விளக்கி சொல்லியிருக்காங்க. அடுத்து இயல் 8ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியத்தில் அறம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அறம் வந்து வணிக நோக்கத்தில் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அரசியல் எப்படி அறம் இருந்தது, அறங்கூறும் வையம்னா என்ன, போர் அறம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஆவூர் மூலங்கிலார் என்ன புறப்பாடல் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொடை எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. புறநானூறு முதலை கணக்காயர் மகன் நக்கீரர் என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறுபானாற்று படையில் என்ன சொல்லியிருக்காங்க, பதிற்றுப்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்து புறநானூற்று கொடைப்பதிவு பற்றின தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நக்கீரர், பெரும்பதூனார், அடுத்து ஔவையார், நச்செல்லையார், பரணர், குமணன், பெருந்தலை சாத்தனார், கபிலர், இவங்க எல்லாமே இந்த கலித்தொகையில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த தகவல் எல்லாமே இருக்குது. அடுத்து எப்படிலாம் உதவி செஞ்சுருக்காங்க, உதவியாண்மை அப்படின்னு சொல்லி ஈழத்துப்போதன் தேவனார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நல்லந்துவனார், நல்வேட்டனார், பெருங்கடுங்கோ, சீன நாட்டு தாபோவியம், இதெல்லாம் வந்து உதவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாய்மையை பற்றின
சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நற்றிணை என்ன சொல்கிறாங்க வாய்மையை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து எத்திசையும் புகழ் நன்மணக்கு வந்து போதி தர்மரை பற்றி ஜென் தத்துவம் எப்படியெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த தகவல் கொடுத்து எத்திசையும் புகழ் மணக்கு. அடுத்து ஞானம் வந்து தீசோ வேணுகோபாலன், அவர் வந்து கோடை வயல் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அவர் யார், எந்த மாதிரி கவிஞர் அப்படிங்கிறது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கவிதை தொகுப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து காலக்கணிதம் கண்ணதாசன் அவர்களை பற்றின ஒரு கவிதையை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நூல்வெளியில் பார்த்தோம்னா கண்ணதாசன் வந்து யார், அவருடைய படைப்புகள் என்ன, அவருடைய இயற்பெயர் என்ன, எந்த மாதிரியான புதினம்லாம் எழுதியிருக்காங்க, என்னென்ன பதவி வச்சு சிறப்பிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கம்பன் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் எப்படி கவிதை ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க, நதி வற்றிடுச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும்னு. அடுத்து ராமானுஜர் நாடகம் வந்து பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் நுழைமுன்னில் வந்து நாளுக்கு ஒரு முறை பொறுப்பது சண்முகம், ஆண்டுக்கு வந்து பிரம்மகமலம், 12 ஆண்டுக்கு குறிஞ்சி, தலைமுறைக்கு வந்து மூங்கில் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து திருக்கோட்டியூர் பூரணர் இல்லத்தில் நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து சௌம்பியன் நாராயணன் திருக்கோட்டியூர் சௌம்பியன் நாராயணன் திருக்கோயில் என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சிவகங்கை மாவட்டத்தின் பிரான்மலையில் பரம்பு மடை முன்கோன்றி மூத்தூத்துக்குடியில் புறநானூரில் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாவகை எப்படி அளவிடுதல், பாவகையில் வந்து 6 உறுப்பு எழுத்து சீர் தலை அடி தொலை அப்படிங்கிற 6 உறுப்பை கொடுத்துட்டு அடுத்தது பாக்கள் வந்து வெண்பா அசிரிப்பா கலிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவங்களோட ஓசை வந்து செப்பல் அகவல் துள்ளல் தூங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்பலோசை வெண்பாவிற்குரியது, அகவலோசை ஆசிரியப்பாவுக்குரியது, துள்ளோசை கலிப்பா கூடியது, தூங்கலோசை வஞ்சிப்பா கூடியது. அடுத்து பாவகையை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வெண்பா ஆசிரியப்பா பற்றின ஒரு ஒப்பீடு கொடுத்துருக்காங்க. ஓசை எப்படி இருக்கும், சீர் எப்படி இருக்கும், தலையடி முடிப்பு எவ்வாறு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து யாப்போசை தரும் பாவோசை அப்படிங்கிறதுல செப்பலோசை வந்து 2 பேர் உரையாடுற மாதிரியும், அகவலோசை வந்து 2 பேர் பேசுகிறது சொற்பொழிவாற்றுவது, துள்ளலோசையை வந்து கன்று துளினார் போல இருக்குது, தூங்கலோசை வந்து சீர்தூரும் துள்ளாது தூங்கி வருவது. இது வந்து யாப்பதிகாரம் புலவர் குழந்தை ஏற்றுனது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அழகிடுதல் பற்றின தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது குறள் வெண்பாவில் வந்து பொது இலக்கணம் 2 அடிகளாக வரும். முதலடி அளவடி சிந்தடியை பற்றின தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து அழகிட்டதில் வந்து உலகத்தோடோடு பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிற குறளை வந்து அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நினைவில் கொள்கை வந்து ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நேர் நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு அப்படிங்கிறது ஓரசை சீர் அப்படின்னும், ஈரசை சீர் வந்து நேர் தேமா நிறைநீர் புளிமா நிறைநிறை கருவிலும் நேர்நிறை கூவிலும் அப்படின்னும், மூவசை சீர் வந்து நேர் தேமாங்காய் அதே மாதிரி புளிமாங்கனி எப்படி வருது அப்போ அதனுடைய பிரிவுகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து 9 இயல் 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயகாந்தம் நினைவிதழை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை வந்து எதற்காக எழுதுகிறாங்க, இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் எப்படி இருக்கு, இன்ற முத்துக்கள் சில என்னென்ன எழுதியிருக்காரு, திரைப்படமான படைப்புகள் என்னென்ன, முன்னுரையில் எப்படி அவர் காட்டுறாரு, அடுத்து இன்னொரு முகம் எப்படி இருக்குது, தொடுத்த கேள்வியிலும் கொடுத்த பதிலும் எப்படி இருக்குது, தர்க்கத்திற்கு அப்பால், அடுத்து அவர் வாங்கின குடியரசுத் தலைவர் விருது, சாகித்ய அகாடமி விருது, சோவியத் நாட்டு விருது, ஞானபீட விருது, இதை பற்றின தகவல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருப்பார். அடுத்து இவர்கள் பார்வை ஜெயகாந்தன் வந்து அசோகமித்திரன் வாசகர் தீப இதழ் கா செல்லப்பன் அவர்களை பற்றி அவங்களோட கோட்டெலாம் கொடுத்துருப்பாங்க. அவர் எழுதின சிறுகதை தொகுப்பு என்னென்ன, குறும்புதினங்கள் என்னென்ன, புதினங்கள் என்னென்ன, மொழிபெயர்ப்புகள் என்ன, திரைப்படமான படைப்புகள் என்னென்ன அப்படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து அவரோட பாரிசுக்கு போ அப்படிங்கிற புதினத்தோட முன்னுரை கொடுத்துருக்காங்க. இன்னொரு முகம் கவிதை ஒன்று எழுதியிருக்காங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனை பற்றி, அதை ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து திரு கிருஷ்ணவேணி அவர்களை பேட்டி எடுத்ததை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது சிறுகதை தர்க்கத்துக்கு அப்பால் அப்படிங்கிற சிறுகதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நூல்வெளி வந்து எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கிற கட்டுரையை பற்றின யுகசாந்தி அப்படிங்கிற ஒரு இந்த கதையை பற்றின விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சித்தாலும் நாகூர் ரூமி அவர்கள் எழுதின ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அடுத்து முகமது ரஃபி அப்படிங்கிற பெயர் கொண்ட நாகூர் ரூமியை பற்றின தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தேம்பாவணி வீரமா முனிவர், ஸோ அதில் முன்னிகழ்வு வந்து முக்கியமான தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இஸ்மாத் சன்னியாசி தூய துறவி அப்படின்னு பாரசீக சொல் இஸ்மாத் சன்னியாசிங்கிற பட்டம் யார் கொடுத்தாங்க, சந்தா சாஹிப் கொடுத்துருப்பாங்களே, திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் எப்படி எந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேம்பாவணியை பற்றின குறிப்புகள், அது எத்தனை காண்டங்கள், எத்தனை பாடல்கள், எந்த நூற்றாண்டு, யார் எழுதுனாங்க, அவரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற வந்து கு அழகிரிசாமி அவரோட கதையை கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து அரசு பணியை உதறிவிட்டு எப்படி எழுத்து பணியை மேற்கொண்டார், அவருடைய திறமை, அவர் எந்த மாதிரி கதையை படைப்பதில் வந்து பெயர் பெற்றிருக்காரு, அடுத்தது எப்படி கரிசல் காட்டு எழுத்தவர்கள் மூத்தவர் யார் அப்படிங்கிற தகவலாம் கொடுத்துருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தோட ஆலங்கானம் அப்படிங்கிறதுல வந்து முன் தோன்றி மூத்த குடியில் வந்து மதுரை காஞ்சியை பற்றின ஒரு அடிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அணி அப்படிங்கிறதுல வந்து ஒரு 4 அணி கொடுத்துருக்காங்க. தற்குறிப்பேற்ற அணி, தீவக அணி, அடுத்தது
நிரல் நிறை அணி, தன்மை அணி, இந்த 4 அணிகளை பற்றின உதாரணத்தோட ஒரு பாடல் கொடுத்து அதோட பொருள்கள் விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய பொருளடக்கத்தில் தான் நம்ம ஷார்ட்டாக என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். முதல் வந்து அன்னை மொழியை பவளர் பெருஞ்சித்தினாடு, தமிழ்ச்சொல் வளம் தேவநேய பாவனர், இரட்டர் மொழியில் சந்தக்கவிமணி தமிழ் அழகனார், உரைநடை அணிநலங்கள் வந்து எழில் முதல்வன், எழுத்து சொல். ஸோ எழுத்தில் மூவகை மொழி தொழிற்பெயர்லாம் படிக்கிறோம். அளபடையில் வந்து உயிரிழப்படை ஒற்றளப்படி படிக்கிறோம். அடுத்து கேட்கிறதா என்குரல் வந்து காற்றை பற்றி 2வது. அடுத்தது காற்றேவா பாரதியார், முல்லைப்பாட்டு நப்போதனார், புயலிலே ஒரு தோணி வந்து பா சிங்காரம். அடுத்து தொகைநிலை தொடர்கள். 3வது வந்து விருந்து போற்றுதும். அடுத்து காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியர், மலைபடுகடம் வந்து இரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். அடுத்து கோபல்லமுரத்து மக்கள் கி ராஜநாராயணன். அடுத்து தொகாநிலைத்தொடர் 9 தொகாநிலைத்தொடர் படிக்கிறோம். அடுத்து ஒரு திருக்குறள் ஒரு 20. அடுத்து 4வது வந்து செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் திருமொழி வந்து குலசேகர ஆழ்வார் எழுதுனது, பரிபாடல் வந்து கீரந்தையார், விண்ணை தாண்டிய நம்பிக்கை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங், இலக்கணம் பொது அதை பற்றி நம்ம படிக்கிறோம். அடுத்து 5வது வந்து கல்வி, மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா காப்பா செய்குத்தம்பி பாவலர், திருவிளையாடற் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர், புதிய நம்பிக்கை கமலாலயன், வினா விடை பொருள்கோள் வகைகள். ஸோ 6 வகை வினா, 8 வகை விட, 8 வகை பொருள்கோளை பற்றி படிக்கணும். அடுத்து 6வது வந்து நிகழ்கலை, பூத்தொடுத்தல் வந்து உமா மகேஸ்வரி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வந்து குமரகுருபரர், கம்பராமாயணம் வந்து கம்பர், பாய்ச்சல் வந்து நா கந்தசாமி, அகப்பொருள் இலக்கணம். அடுத்தது திருக்குறள் படிக்கிறோம். அடுத்து 7வது பாடத்தை வந்து சிற்றகல் ஒளி, தன் வரலாறு, மாப்போ சிவஞானம், ஏர் புதிதா கூப்பா ராஜகோபாலன். அடுத்து மெய்கீர்த்தி 2ஆம் ராசராச சோழனை பற்றின மெய்கீர்த்தி ஒன்று, சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், மங்கையரா பிறப்பதற்கே வந்து 4 பேரை பற்றி படிச்சிருப்போம். அடுத்து புறப்பொருள் இலக்கணம். அடுத்தது 8வது பகுதி வந்து சங்க இலக்கியத்தில் அறம் எப்படி இருந்தது, ஞானம் தீசோ வேணுகோபாலன், காலக்கணிதம் வந்து கண்ணதாசன், ராமானுசர் நாடகம், பாவகை அழகிடுதல் அழகீட்டு வாய்ப்பாடு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 9வது வந்து ஜெயகாந்தம் நினைவு இதழ், சித்தாளு நாகூர் ரூமி, தேம்பாவணி வந்து வீரமா முனிவர், ஒருவன் இருக்கிறான் கு அழகிரிசாமி, அணி வந்து திருக்குறள் அணி. அதில் ஒரு 4 அணி படிச்சிருப்போம். அடுத்து திருக்குறளை பற்றி படிக்கிறோம். நன்றி.